நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகை மதியம் 2 மணிக்கு நடைபெறும். பிறகு உங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும். அதே போல கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நீங்கள் ஒரு நாள் வருமான காணிக்கைத்தவர் மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு இருந்தாலும் ஆண்டு உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறதோ அதை என்ன செய்யுங்க கிடைக்கும். சரியா? அதுதான் நாங்கள் இது ஒரு நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய ஒரு பண்டிகை. இதை என்ன செய்வதால் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிதான் மிகுந்த வேலை பிரயாசத்தோடு கூட ஒரு சில உதவிகளை வைத்து தான் என்ன செய்கிறோம் நடத்துகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய சேகரத்தில் ஒரு பெரிதான காரியத்தை செய்வாராக. அடையா அடையா எந்த ஊருமே என்ன செய்கிற பண்டிகை நடத்துகிறோம். சரிதான்? எல்லாம் ஆன்லைனில் என்ன செய்ய நடத்துகிறாங்க. தைரியமாக என்ன செய்கிறோம் நடத்துகிறோம். ஒரு சில காரியத்தை நாம் சொல்லி இளைஞர்களிடத்தை திட்டமிட்டிருக்காகவே திருச்சபையின் பிள்ளைகள் யாரும் ஒத்துழைக்க நண்பரை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை வளப்படுத்துவதாக இப்போது இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாப்பு நீங்கள் பாதுகாக்காவிட்டால் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது. எல்லாரும் வாயிலத்தில் சொல்லாமல் எல்லாரும் வாயிலத்திலாங்க திறக்க நம்முடைய கட்டுகள் எல்லாம் அழிந்து வரும். ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இறுதியத்தை நாம் திறக்க கர்த்தருடைய வேலை அபிஷேகம் கர்த்தருடைய வழிநடத்தில் நாம் எல்லாரும் உணர்கிறோம். ஆண்டவரை இன்வெர்ட் செய்த நன்மைகளுக்காக சொல்கிறோம். கடந்து போன மாதங்கள் இந்த ஆண்டு 8 மாதம் ஆண்டவர் சும்மாவே போயிட்டோம். சும்மாவே போயிட்டு ஆண்டவரை மாதத்தில் நாங்கள் கடந்து வந்த நன்றியை ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாயத்தில் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த இன்னும் தொடர்ந்த நன்மைகள் வருமே என் கண்ணையே எடுப்பே. இன்னும் தொடர்ந்த நன்மைகள் வருமே என் கண்ணையே எடுப்பே. எனக்கு தாசை அல்லதோ என் கண்களை எடுப்பே. எனக்கு தாசை அல்லதோ என் கண்களை எடுப்பே. ஆமாண்டவரே, உடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்தவதற்காக நன்றியப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானத்தை பூமியை படைத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை விதமான போராட்டங்கள் அதனுடைய தோல்விகள் எத்தனை விதமான கருத்துக்கள் சந்தித்தாலும் எங்களுக்கு போதுமானவர்களுக்காக ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் துதிக்கலாமா? துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரசன்னம் நம்முடைய ஆண்டவர் வழிநடத்துவார். நம்பிக்கை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எல்லா ஆண்டுடைய சமூகத்துல இப்போ நமக்கு என்ன செய்திருக்க அதை சொன்னால் போதும். ஒரு இருக்கு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அப்பாட்ட எப்படி பேசுவோமோ அப்படி நாம் பேசுவோம். அப்பா உரிமையோடு வந்திருக்கிறோம். அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேலையை சந்திப்பீராகப்பா. விசேஷமாக அப்பா என்னுடைய பிள்ளைகள் என் நாமத்தை அவர் புகழும் போது எங்கள் ஆண்டவர் பெரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் பார்த்துதான் என்று சொல்லி உங்கள் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் புகழும் போது உடைய வார்த்தைகளை சொல்லும் போது எவ்வளவு ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறப்பா. என் ஜனங்களை புதிய சொல்லி வருவாங்க சில படிக்கிறப்பா. இந்த ஜனங்களை அதற்கெல்லாம் ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்கப்பா. இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்க இல்லாமல் யார் ஆண்டவரே எங்களுக்கு கூட சொன்னாமே. நீங்க இல்லாமல் யாருக்கு உதவி செய்ய முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்களுக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நேரத்தில் உடைய பிள்ளைகள் வந்து ஸ்தோத்திர படி எடுத்தாங்கப்பா. கடந்த மாதம் முழுவதும்
பாதுகாப்பிலே ஸ்தோத்திரம் அப்பா. தீமையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தாலும் அதெல்லாவற்றையும் மன்னித்தீரே, ஜீவன் தந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ஜீவனை அழிவது மீட்டுக் கொண்டீரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி 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 அப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு நீரே அன்பி வேறொரு தீர்க்கமில்லை தானே. நீரே அன்பி இதற்கில் வேறொரு தீர்க்கமில்லை தானே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் என்னடியாத்திரு நாமத்தினாலே. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தந்தையின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தையின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமாண்டவரே, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனே, கிடைக்கிறமானவரே துதிக்கிறோம். புதிய மதத்துல என்ன செய்யணும்னு சொல்லி கற்றுட்டாங்கப்பா. இந்த வார்த்தையை எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, வாசிக்கின்ற 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர் கடந்த 8 மாதமும் நான் ஏற்கனவே சொன்னது போல 2020 மேட்ச் தான். இந்த 2020ஆம் ஆண்டு விரைவாய் என்ன செய்கிறது கடந்து விட்டு 8 மாதம் சும்மாவே என்ன செய்ய உட்கார்ந்துருக்கிறதுன்னு எங்களுக்கு வியாபாரம் தொழில்களை இன்னும் நான் பார்க்கும்போது நம்முடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை, போராட்டம், பயம், நெருக்கடி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்தாரே, அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அல்லேலூயா. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. நல்ல சம்பாத்தியம் நல்ல பண்ணல, அது நமக்கு ஒருவேளை மைனஸாக காணப்பட்டாலும் நம்மளை ஆண்டவர் கடந்து கொண்டு வந்தார். இத்தனை விதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், வியாதிகள், இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் செய்கிறாங்க, பணம் படைத்தவர்கள் எல்லாம் அழைத்து விட்டாங்க. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல சுகம் பலன், ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருளை குறித்து நாம் சிந்திக்கும் போது இதை அவர் பயன்படுத்தினார். மீனை குறித்து நாம் விஷயம் சிந்தித்தோம். இப்போது இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை நற்கண்ண வீசும், மன வீசும் அல்லது ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படி இந்த மாதத்திலே ஆண்டவரை அழைக்கிறாகவே நாம் எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை அதில் பகுதியிலே படிக்கும்போது மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பாகும். மத்திய 26 7வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமளம் தைலமுள்ள
வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசு போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை இயேசு சிரசின் மேல் ஊற்றினார். அன்பானவர்களே, வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர். வெற்றி நமக்கு கிடைக்கும் போது வாகை சூடுவான். நாட்டிலே ஒரு மன்னன் இன்னொரு நாட்டிற்கு பணியெடுத்து செல்லும் போது அங்கு அவன் வெற்றி பெற்று விட்டால் முதலாவது அவனுக்கு வெற்றி வாகை சூட்டப்பட்டு நற்கந்தம் வீசுவான். அந்த வாசனை ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த வாசனையே எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்துவிடும் யாரு வெற்றி பெற்றார் என்று சொல்லி, எந்த மன்னர் வெற்றி பெற்றார் என்று சொல்லி. இங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே இந்த பரிமளம் தைலம் முக்கியமான ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்து மீண்டுமாக சிலுவைக்கு நேராய் அவர் செல்லுகின்ற ஒரு அடையாளமாய் இந்த பரிமளம் தைலம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே இந்த பரிமளம் தைலம் ஒரு அடையாளமாக ஒரு வாசனை நிறைந்ததாய் காணப்படும். பள்ளிகளிலே அல்லது கல்லூரியிலே படிக்கும்போது ஆசிரியர் வரும்போது நம்ம என்ன செய்வோம், எளிமையாக கண்டுபிடிப்போம். சில ஆசிரியர்கள் இந்த ப்ரொபோசல் வரும்போது என்ன செய்வாங்க, செருப்பை தேய்த்து கொண்டு வருவாங்க. டக் டக்னு செய்யும் சவுண்டு வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ப்ரொபோசல் வராங்க. இன்னும் நாம் ஒருவேளை இந்த சென்ட் அவங்க அடிக்கிற நறுமணம், சில மாத்திரை என்ன செய்வாங்க, எல்லாம் சென்ட் அடித்து கொண்டு வருவாங்க. கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒருவேளை மாத்திரை என்ன செய்ய வருகிறார்கள் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஆசிரியர்கள் வருவது மாணவர்கள் என்ன செய்கிறாங்க கண்டுபிடிச்சு ஒரு அடையாளம் என்ன செய்ய வைத்திருக்காங்க. இதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட நேரடியாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம் இந்த பரிமள தைலம். இந்த பரிமள தைலத்தை எப்படி தயாரிக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வீட்டில் போய் என்ன செய்யும் வாசித்து பாருங்க. எப்படி அங்கு பரிமள தைலமானது தயாரிக்கப்பட்டுள்ளது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முந்தைய பகுதியில் நீங்க என்ன செய்யணும், அந்த வீட்டில் படிச்சு பாருங்க. அது எப்படி அவங்க தயாரிக்கிறாங்களாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்ப்போம், எடுத்துருங்க. மென்மையான சுகந்த வர்க்கம், அடுத்தது சுத்தமான வெள்ளை தோலம், போதும் பாருங்க. இந்த பரிமள தைலம் சும்மா என்ன செய்யல, இது அவங்க ஏதோ தயாரித்து அங்கு கொடுக்கல. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிமள தைலம் மிகவும் உயர்ந்தது, வாசனை நிறைந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாய் இந்த பரிமள தைலமானது இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஸ்திரீயானவர், ஆதியான ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயானவர் இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினார். ஒருவேளை இந்த பகுதியை நாம் படிக்கும்போது ராஜாவாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டார். முக்கியமாக ராஜாவாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டான் என்பதற்கு ஒரு அடையாளம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர். அல்லேலூயா. எப்போதெல்லாம் ஒருவேளை நாம் தோல்வியில காணப்பட்டாலும் நம்மை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த மாதத்துல நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குதான், எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தானியா நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த மார்த்தாள் பற்பல வேலைக்கு என்ன செய்கிறார், ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது இல்லை, இது இல்லையே,
எப்படியாகும் எப்படியாகும் என்று சொல்லி மரியாதை பாருங்க, ஆண்டுடைய பாதப்படியிலே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இதற்கு முக்கிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஒருவேளை அவரை நம்பின விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்போது என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார் என்பதுதான் முக்கியம். எப்போதும் உதவி செய்கிறார். ஆகவேதான் எங்களை ஒரு நாள் வெற்றியாளர், இந்த உலகம் நம்ம என்ன செய்ய ஒரு நாள் மாறாட்டம், இரண்டாம் நாள் என்ன செய்ய நம்மை தூற்று. நாங்க பாருங்க வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்கிற வார்த்தை ஒருவேளை எவர் லாஸ்டிங், நம்முடைய ஒருவேளை கடைசி எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு தொழுநோய் மத்தியில அந்த நாட்களில் யூத சமுதாயத்துல இந்த சீமோன் வீட்டில் என்ன செய்யறாங்க இருக்கிறான். இந்த யூத சமுதாயத்துல தீட்டு, சமூகத்துல ஒரு தீட்டு, தொழுநோயாய் காணப்பட்ட சீமோன் வீட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு தீட்டு. இன்னொன்று பாருங்க, அதே சமயத்துல இயேசுவுக்கு பரிமளம் தைலம் யார் கொடுக்கிறார்? ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இது அடுத்த தீட்டு. ஆகவே எல்லாரும் தீட்டு தீட்டு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அங்கு பரிசேயர் வேதமான எல்லாரும் பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன செய்யல? கேள்வியை ஒருவேளை காதுல ஒருவேளை அவங்க சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே இருக்கிறார். பகுதியை வாசிக்கும் போது அந்த தீட்டான ஒருவேளை பாவியான ஸ்திரீ எப்படி ஊற்றுவான்? யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், அதை என்ன செய்யலாம்? வெற்று தரித்திரத்தை கொடுக்கலாமே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், விலையுறந்த தைலம் விலை மதிப்பெற்ற ஒரு செயலாக மாறியது. இல்லையா? இதுக்கு விலையே இல்லையா? இதுக்கு விலையே கிடையாது. ஒருவேளை யாத்திராகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், என்னென்ன பொருள் வைத்து அங்கு தயாரிச்சாங்க அது சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அதற்கு விலையே கிடையாது. இந்த செய்கைக்கு விலையே கிடையாது. ஆக்சன், அங்கு விலை மதிப்பெற்ற ஒரு செயல்பாடு. அன்பானவர்கள், இந்த நாளிலே ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை அவருடைய பார்வை, நம்முடைய பார்வைக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாரும் விலை மதிப்பெற்ற அவருடைய பிள்ளைகள். இல்லையா? விலை மதிப்பெற்ற எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, யாராலும் நஷ்டப்படுத்த முடியாது. அதுவேதான் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே நான் வாசித்தேன், ஆத்மாவை ஒருவேளை கொல்லவர்களுக்கு என்ன செய்யுங்க? பயப்படுது. சரீரத்தை எல்லாரும் என்ன செய்வாங்க? ஈஸியா உடைய சரீரத்தை கொலை செய்திருவாங்க, உடைய சரீரத்தை தீட்டுப்படுத்திடுவாங்க. ஆத்மாவை ஒருவேளை யார் கொள்ளுவா? ஆத்மாவை மீது யார் கரிசனை கொடுக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த பகுதியிலே ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு செயல்பாட்டை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்னும் இந்த தைரியத்தை குறித்து நாம் வேதாகத்தில் படிக்கும்போது தாவீது அபிஷேகம் பாருங்க. சவுல் அபிஷேகம் ஒருவேளை சாமுவேல் வரை நான் அபிஷேகம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி அங்கமா அழைக்கிறோம். சவுல் அபிஷேகம் பெறுவதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சவுலுக்கு அடுத்தபடியாக யார் வருவார்? சுற்றி சுற்றி பார்க்க அந்த சாமுவேல் சாதாரணமாய் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாவீது மீது என்ன செய்கிறார்? இதே தைல குப்பியை வைத்தார் என்று சொல்லி படிக்கிறோம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்படி ஆண்டவர் தம்முடைய ஒருவேளை இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன செய்கிறான்? முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த நேரத்திலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விலை மதிப்பெற்ற செயல்பாடுகளை அவர் செய்கிறார் என்பது முதலாவது நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் நற்கந்தம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அந்த இயேசுக்காக உடைக்கும் போது மனம் வீசியது விளம்பரம் இல்லை. அதான் முக்கியம். சொல்லுங்க, விளம்பரம் இல்லை. இயேசுக்காக உடைக்கும் போது மனம் வீசுது. யாரும் விளம்பரம் பண்ண. அங்கு படிக்கும்போது அந்த பகுதியிலே வாசிக்கிறோம், அவர் உடைத்து ஊற்றுகிறார். கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிதான்.
இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம், மனவீசக்கூடிய நற்கந்தம். இந்த நாட்டிலே போரிலே வெற்றி பெற்றவர்கள் வீசுகிற அல்லது எல்லாருக்கும் ஒருவேளை தெளிக்கிற வெற்றி பெற்ற மன்னருக்கு தெளிக்கிற நற்கந்தம் அப்படியே மனவீசும். இயேசு கிறிஸ்து நம்மையும் கிறிஸ்துவுக்குள் ஒருவேளை நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்துல வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர் நம்மிடத்துல வந்து எதிர்பார்க்கிறார். என்ன? அவருக்கு நாம் என்ன செய்யணும்? மனம் வீசணும். இல்லையா? அவருக்கு நாம் மனம் வீசணும். மனம் வீசக்கூடிய கிறிஸ்துவின் நற்கந்தம், மனம் வீசக்கூடிய கிறிஸ்துவின் நற்கந்தம். சங்கீதம் 133 சங்கீதத்துல முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 133 முதலாவது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அடுத்து வாசிங்க. நல்ல தைலத்துக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இல்லையா? இதான் கிறிஸ்துவின் நற்கந்தம், மனவீசக்கூடிய ஒரு காரியம். ஆகவேதான் இந்த பகுதியிலே மிகுந்த பாடுகளோடு மிகுந்த பிரச்சனைகளோடு கூட காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்ம என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணினார். ஒருவேளை நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம், இந்த நோயின் ஆதிக்கம் அநேகரை என்ன செய்ய விட்டு வைக்க. அது படித்தவங்களோ அல்லது பணக்காரனோ அல்லது பலவிதமான மக்களோ அது யாரை என்ன செய்ய விட்டு வைக்க. ஆனால் பாருங்க, நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விட்டு வைத்திருக்கிறதற்கு காரணம் என்ன? நாம் வருகின்ற நாட்களிலே நற்கந்தமாய் மனவீசி அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியிலே நான் படிக்கும்போது வாசிக்க 16 வசனம், 2 Corinthians 2:16, 15 வசனத்தை வாசிக்க, ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே கட்டுப்படுகளுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். வாசிக்க பார்ப்போம் 16. இங்கு பார்க்கிறோம், ஒருவேளை நம் கெட்டு போனால் நமக்கு என்ன வாசனை அடிக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். மரண வாசனை. மரணம் என்று சொன்னால் நம்முடைய உயிர் ஒருவேளை இறப்பு, அது இல்லை, ஒருவேளை உயிரோடு என்ன செய்யறோம்? செத்தவனா இருக்கும். அதுதான் சரிதானா? உடனே நம்ம மரணத்தை சந்திப்பதல்ல. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உயிரோடு கூட இருந்து நாம் என்ன செய்கிறோம்? செத்தவனாக இருக்கிறோம். அதுதான் அந்த பகுதியிலே படிக்கிறோம். மரண வாசனை. கெட்டு போகிறார் மரண வாசனை. ரட்சிக்கப்படுவர்களுக்கு என்ன வாசனை? ஜீவ வாசனை. இதுதான் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா என்ன செய்கிறோம்? இருக்கும். அன்பான தெய்வ ஜனமே, இந்த நேரத்திலே கர்த்தருக்காக ஒரு நேரடியாய் பயன்படுத்த பொருட்களிலே முக்கியமாக பரிமள தைலம். ஆண்டவருக்கு என்று பாதியான ஸ்திரீ தன்னையே அர்ப்பணித்தாள். நற்கந்தமாய் மனவீசினார். ஆண்டவர் சொன்ன கடைசியில அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஒருவேளை வாசிப்போமா? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்கிறதோ, எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு பேர் என்ன செய்யும்? இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் தேவ ஜனமே, நேரத்துல கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் இந்த சுவிசேஷ பகுதியை வாசிக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவுக்காக பயன்படுத்தின இந்த பரிமள தைலம் ஆண்டவரே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கான ஒரு நற்கந்தம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரே எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படின இந்த தெய்வீக ஆண்டவரை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து இந்த மாதத்திலே வெற்றியுள்ள ஒரு மாதமாய் எல்லா காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரே சோர்வுமாறு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். குறிப்பாக
கிறிஸ்துவின் நற்கண்டம். ஆண்டவரை நாங்கள் இன்னும் ஆண்டவரை சுமட்டு ஆண்டவர்களுடைய ஒருவேளை துர்நாற்றமா வீசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மன வீச ஆரம்பிக்கிறப்பா கிறிஸ்துவும் இனியும் ஆண்டவரை மன வீச ஆரம்பிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆண்டவர் துர்நாற்றமாய் அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் கெட்டு போகிற வாசனை தான் என்ன செய்யறோம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், சாட்சி இல்லாத வாழ்க்கை. இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த மாதத்தினாவது உடைய சமூகத்துல நாங்கள் எங்களையே வெற்றி சிறக்க பண்ணுகிறோம். உங்களுடைய பாதப்படியிலே நாம் காத்திருக்க வளர்த்தாரும். உடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமாதானம் உங்களுடைய தேவனையும் உடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பு நிலைத்திருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையையும் காக்கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்போதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர்களுக்காக தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.